வணக்கம். பிபிஎஃப் என்று அழைக்கப்படக்கூடிய பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் சேமிப்பு திட்டத்தில் எந்த முறையில் சேமித்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்பதற்கான தகவலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பிபிஎஃப் என்று அழைக்கப்படக்கூடிய பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் சேமிப்பு திட்டம் தொடர்பான அனைத்து அடிப்படை தகவல்கள் அடங்கிய ஒரு வீடியோ ஏற்கனவே நம்ம இந்த சேனலில் போட்டிருக்கிறோம். அதற்கான லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து பயனடையுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த தகவல் படி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சேமிப்பு திட்டத்தில் நாம் மாதமும் சேமிக்கலாம், காலாண்டுக்கு ஒரு முறையும் பணத்தை சேமிக்கலாம், அரையாண்டுக்கு ஒரு முறையும் சேமிக்கலாம், வருடத்துக்கு ஒரு முறையும் சேமிக்கலாம். அதை தான் மொதல் காலத்தில் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற பேரில் கொடுத்துக்கிறாங்க. அதாவது மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, இயர்லி அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது 2வது காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பர் இயர். இதில் உதாரணத்துக்கு ஒரு வருடத்துக்கு நாம் 60,000 ரூபா முதலீடு செய்கிறதா எடுத்துருக்கிறோம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா வட்டி விகிதம் 7.1 அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு எடுத்துருக்கிறோம். இந்த 60,000 ரூபா முதலீட்டுக்கு 7.1% வட்டி வழங்கப்பட்டால் நமக்கு எவ்வளவு வட்டி தொகை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கானது தான் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற காலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ மந்த்லி என்ற ரோவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா மாதம் நம்ம முதலீடு செய்கிறதா எடுத்துக்கிற மாதிரி அர்த்தம். அதாவது வருடத்திற்கான முதலீடு 60, அப்போ மாதம்னாக்கா அதை 12ஆல் வகுத்தோம்னாக்கா 5,000 வரும். அப்போ மாதம் 5,000 ரூபா நம்ம முதலீடு பண்ணுறதா அர்த்தம். ஒவ்வொரு மாதமும் நம்ம 5,000 ரூபா முதலீடு பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு 7.1% வட்டி விகிதத்தின் அடிப்படையில் மொத்தமாக நமக்கு 12 மாதம் முடிவுல பார்த்தீங்கன்னாக்கா 2,308 ரூபா வட்டி கிடைக்கும். அதே குவார்ட்டர்லி என்ற காலாண்டுக்கு ஒரு முறை என்ற முறையில் நாம் முதலீடு செய்கிறோம் அப்படின்னாக்கா, காலாண்டு அப்படின்னாக்கா ஒரு வருடத்தில் 4 காலாண்டு இருக்கிறதா அர்த்தம். அப்போ 3 மாதத்துக்கு ஒரு முறை நாம முதலீடு பண்றதா அர்த்தம். அப்ப 60,000த்தை நம்ம 4ஆல வகுத்தோம் அப்படின்னாக்கா 15,000 வரும். 3 மாதத்திற்கு ஒரு முறை 15,000 ரூபாயை நாம முதலீடு பண்றதா அர்த்தம். அந்த வகையில ஒரு வருடத்துல 4 முறை நாம பணத்தை இதுல சேமிக்கிறதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதற்கான வட்டி விகிதம் இதே 7.1% வச்சு கணக்கிடுறப்ப மொத்தமா நமக்கு 12 மாத முடிவுல 2,663 ரூபா கிடைக்குது. அடுத்தது 3வது வரியில பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப் இயர்லின்னு இருக்கு. அதன்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா 6 மாதத்துக்கு ஒரு முறை நாம முதலீடு செய்யறதா அர்த்தம். அதாவது 6 மாதத்துக்கு ஒரு முறைனாக்கா அப்ப 2 தடவை ஒரு வருடத்துல நம்ம சேமிக்க முடியும். அப்ப 60,000த்தை 2ஆல வகுத்தோம்னாக்கா 30,000 ரூபா. அப்ப 6 மாதத்துக்கு ஒரு முறை 30,000 ரூபா நம்ம பணம் கட்டுறதா அர்த்தம். இதே 7.1% வட்டி விகிதத்தின் அடிப்படையில 12 மாத முடிவுல நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டியினுடைய அளவு பார்த்தீங்கன்னாக்கா 3,195. அடுத்தது இயர்லி என்று அழைக்கப்படக்கூடிய வருடத்திற்கு ஒரு முறை சேமித்தல் என்ற அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரே அமௌண்ட்டா 60,000த்தையும் மொத்தமா நம்ம ஒரே நேரத்துல சேமிக்கிறதா அர்த்தம். அதற்கு 7.1% வட்டி வழங்கப்பட்டா 12 மாத முடிவுல 4,260 ரூபா வட்டி கிடைக்கிறதா அர்த்தம். இப்ப இந்த நாலுத்துலயுமே பாத்தீங்கன்னாக்கா நம்ம முதலீடு பண்ணக்கூடிய தொகை 60,000 ரூபா, வட்டி விகிதம் 7.1. ஆனா மாதம் சேமிக்கிறதுல கிடைக்கக்கூடிய வட்டியினுடைய தொகையை ஒப்பிடுறப்ப வருடத்திற்கு ஒரு முறை நாம சேமிக்கிறதுனால வரக்கூடிய வட்டி விகிதம் அதிகமா இருக்கு. அதனால இந்த பிபிஎஃப் திட்டத்துல ஒருத்தவங்க அவங்களுடைய பணத்தை சேமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாக்கா இதுல 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷனை சூஸ் பண்றதுனால அவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒப்பிட்டு பார்க்கறதுக்காக தான் இந்த தகவலை வெளியிட்டு இருக்கிறோம். மாதம் என்ற முறையில பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாதமும் 5,000 ரூபா கட்டுறதுனால வட்டி வீதம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறப்ப 12 மாதங்கள்ல முதல் மாதத்திலேயே நம்ம 60,000த்தையும் கட்டுறதுனால ஒவ்வொரு மாதமும் 60,000த்துக்கான வட்டியவே அங்க நம்மளோட கணக்குல சேர்த்துக்கிட்டே வருவாங்க. அதனால வட்டி விகிதம் அதிகமா இருக்கு. அடுத்தது இதுல ஒரு முக்கியமான நுணுக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதுல நீங்க மாதமோ இல்ல காலாண்டுக்கு ஒரு முறையோ, அரையாண்டுக்கு ஒரு முறையோ, வருடத்திற்கு ஒரு முறையோ எந்த முறையில நீங்க பணத்தை கட்டினீங்கன்னாலும் நீங்க எந்த மாதத்துல பணம் கட்ட போறீங்களோ அந்த மாதத்துல 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளார உங்களோட தொகையை நீங்க இந்த திட்டத்துல கட்டிடணும். ஒருவேளை நீங்க 6ஆம் தேதி போய் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதத்திற்கு நீங்க கட்டின அந்த தொகைக்கு வட்டி எதுவும் கிடைக்காது. இதற்கு முன்னாடி போட்ட வீடியோலயே நம்ம அதை சொல்லியிருப்போம். அதாவது முதல் 5 தேதிகள்ல நம்ம கட்டக்கூடிய தொகைக்கு மட்டும்தான் அந்த மாதத்திற்கான வட்டி கிடைக்கும். ஒருவேளை 6ஆம் தேதி நம்ம போய் கட்டணும் அப்படின்னாக்கா நீங்க என்ன தொகை கட்டினீங்களோ அந்த தொகைக்கான வட்டி அந்த மாதத்திற்கு கிடைக்காது. அடுத்த மாதத்துல இருந்து தான் அதற்கான வட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால இந்த திட்டத்துல கட்டுறதுன்னு முடிவெடுத்துட்டீங்கன்னாக்கா எப்படியாவது 1லிருந்து 5 தேதிகளுக்குள்ள உங்களோட தொகையை கட்டுறதுக்கான முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு தகவல். அதே போல இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் சேமிப்பு திட்டமானது 15 வருட கால சேமிப்பு திட்டம். இதுல ஒவ்வொரு வருடமும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானால வழங்கப்படக்கூடிய வட்டி விகிதத்தின் அடிப்படையில தான் நமக்கான வட்டி விகிதமானது நம்மளுடைய கணக்குல சேர்க்கப்படும்.
அது எந்த முறையில் ஒவ்வொரு வருடமும் கணக்கிடப்படும் என்பதற்கான ஒரு வீடியோவும் இந்த சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கிறோம். அதற்கான லிங்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து பயனடையுங்கள். இப்ப பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த தகவலை உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் பகிருங்கள். நன்றி.